தீர்க்க தரிசனம் இல்லாத இடம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்கதரிசிகள் நியாயப்பிரமாணத்தை பகுத்து போதிக்கிறார்கள். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தரை பற்றிய ஞானத்தையும் அறிவையும் உபதேசிக்கிறார்கள். நம் மத்தியிலே தீர்க்கதரிசிகள் இல்லை என்றால் தீர்க்க தரிசனமும் இருக்காது. லேவியரும் ஆசாரியரும் நம்மிடத்தில் இல்லை என்றால் அங்கு ஆவிக்குரிய உபதேசமும் இருக்காது. கர்த்தருடைய கிருபை இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சம் இருக்கும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சாமுவேலின் நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்னும் வாக்கியத்திற்கு வேத பண்டிதர்கள் 5 விதமாக வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அவையாவன: ஜனங்கள் நிர்வாணம் ஆக்கப்படுவார்கள், ஜனங்களுடைய வஸ்திரங்களும் ஆபரணங்களும் அவிழ்க்கப்படும், அவர்கள் அவமானத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள், அவர்களுடைய ஆயுதங்கள் அவர்களை விட்டு எடுக்கப்படும், அவர்கள் ஆபத்துக்கு சமீபமாய் இருப்பார்கள், நம்மிடத்தில் பரிசுத்த வேதாகமும் வேதத்தை உபதேசிப்பதற்கு ஊழியக்காரரும் இல்லை என்றால் சத்ரு நம்முடைய ஆத்மாவை எளிதாக வேட்டையாடி அழித்து போடுவான். ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணுவார்கள், தேவனுக்கு எதிராகவும் கலகம் பண்ணுவார்கள், தங்கள் ராஜாவுக்கு எதிராகவும் கலகம் பண்ணுவார்கள். ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்கும் போது அவர்கள் தங்கள் தேசத்தில் நல்ல பிரஜைகளாக இருப்பார்கள். ஜனங்களுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வாசம் பண்ணவில்லை என்றால் அவர்கள் துன்மார்க்கராயும் முரட்டுக்குணம் உள்ளவராயும் கலகக்காரராயும் இருப்பார்கள். இவர்களால் தேசத்தில் அமைதி குலைந்துவிடும், கலகமும் சண்டையும் அதிகரிக்கும். ஜனங்கள் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பார்கள், தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் விளையாடி கொண்டிருப்பார்கள். வகுப்பறையில் ஆசிரியர் இருக்கும்போது மாணவர்கள் ஒழுக்கமாய் இருப்பார்கள். ஆசிரியர் வகுப்பறையை விட்டு வெளியேறிவிட்டால் மாணவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் கூச்சல் போட்டு விளையாடி கொண்டிருப்பார்கள். ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்படுவார்கள். மேய்ப்பர்கள் ஆடுகளை ஒன்று கூட்டி சேர்ப்பார்கள், வழி நடத்துவார்கள், மேய்ச்சலுக்கு கொண்டு போவார்கள். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். அவர்களுக்கு அநேக காரியங்களை உபதேசிக்க தொடங்கினார். ஜனங்கள் அழிந்து போவார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையினால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஓசியா மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. வேதத்தை காத்தவர்கள்: எசேக்கியா, யோசியா.